ராமநாதபுரத்தை கடந்த ஒரு மாசமா சுத்தி வந்ததா நம்ம ராஜ விருந்து அப்படின்னு. அந்த ராஜ விருந்து கொண்டாட்டம் நம்ம ராஜா மைதானத்துல வந்து ரொம்ப சூப்பரா நடந்துட்டு சொல்ல முடியும். ஒரு 7 மணிக்கு வந்து இன்னும் இந்த சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை ரிசீவ் பண்றதுக்கே நம்மளுடைய வாசிட்டங்களச்சு சென்னை, அதுக்கப்புறம் பாலாஜி பெல்லா பிரியாணி எல்லாருமே இருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து பாக்குறோம் அப்படின்னா ரிசீவ் பண்றதுக்கு கேரளா ஸ்டைல நிறைய வந்து பெண்கள் நிப்பாட்டி இருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்தோம்னா அதுக்கு டான்ஸிங்கிறதுக்கு பொம்மை குரூப்மே இருக்கு. இடையில என்ன கேமரா ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளுடைய பொம்மைகள் எல்லாமே பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஆப்போசிட் கார்னர்ல காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம உள்ள போனோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாப்கார்ன் கடை. எப்பவுமே நம்ம வந்து என்னதான் என்டர்டைன்மெண்ட் என்னதான் பாட்டு வச்சாலும் சைட்ல அந்த சைடிஸ் இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து நிறைய பாப்கார்ன் குரூப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரியார் நகர் ராமநாதபுரம் பெரியார் நகர் சூப்பரா. ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல ராம்நாட்ல இந்த மாதிரி ஒரு நியூ இயர் கொண்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இது வருஷம் கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம் சொல்றப்பல கையில வேற பானிபூரி சாரி பாப்கார்ன் ஆற ஆரம்பிக்குது. பட் இதெல்லாம் டிஸ்ஸிங் வைக்கிறாங்களா? நம்ம சொல்லி ஆகணும். இந்த பாப்கார்னும் வேற எதுவுமே ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனாலே இங்க ஒரு பயங்கர கிரவுட் இருக்கு. ராஜ விருந்துக்கு நிறைய வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைம் 6:30 மணியா இருந்தாலும் மக்கள் நிறைய பேர் வந்து அசம்பிள் ஆகி இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத என்ஜாய் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிறைய மக்களை பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது நல்ல நீளமான ஒரு பேப்பர் ஸ்டார்ட் அப்படின்னு இதுல வந்து கலரான பேப்பர் வர்ற மாதிரி இது அரேஞ்ச்மெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. அப்படியே நம்ம உள்ள போறோம் அப்படின்னா இதுக்குள்ளயுமே நிறைய பைக் ஷோரூம்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. அந்த ராம்ப் வாக் பண்ற மாதிரி ஒரு மேடையுமே தான் வச்சிருந்தாங்க. சோ இந்த இடத்துல வந்து இந்த பைக் ஷோரூம் அதாவது ராஜா மோட்டார்ஸ் தான் இவங்களோட மிகப்பெரிய ஸ்பான்சர்ஸ். சோ அவங்க லான்ச் பண்ற இந்த பைக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்மே இந்த இடத்துல சூப்பரா வச்சிருக்காங்க. அப்படியே உள்ள போனோம்னா அந்த டிஜே மிக்சர்ஸ், அதுக்கப்புறம் அந்த டிஸ்கோ லைட், இது எல்லாமே உள்ள இன்பில்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபயர் ஒரு யூனிட்டி வச்சிருக்கறனால இந்த ஒரு மேடை இன்னைக்கு சாயங்காலம் 7 மணில இருந்து பயங்கரமா அதிர போகுது. ஆர்கனைஸ் பண்ணியிருக்கும் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் NMK மேனேஜ்மெண்ட்
நல்லா இருக்கீங்களா ராஜா? 22க்கு அப்புறம் நம்ம சந்திச்சதுக்கு அப்புறம் ராஜா ஒரு 3 வருஷத்துல ராமனோட பயங்கரமா வளர்ந்துகிட்டே போகுது. கண்டிப்பா எங்க போனாலும் உங்களுடைய இந்த சிரிப்பு ராமனோட பெரிய அளவில் வளர்ச்சி கொண்டு போகுது. இந்த அளவுக்கு சந்தோஷமா ஏன் இருக்கு. சிரிப்புலாம் ஒரு சின்ன ஏன் என்னோட சிரிப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல ராஜா, நான் ஊர் மக்களோட சிரிப்பு தான் இது. வந்து 26 எல்லா வருஷமும் இதே சிரிப்பு தொடரணும். அப்படி சிரிக்கிறனாலும் இந்த வருஷம் சிரிப்பா எல்லா மக்களுக்கும் ஒரு சிரிப்பு உண்டாக்கணும். ஓகே ராஜா, அந்த அளவுக்கு செழிப்பா இருக்குன்னு சொல்றீங்க. சிரிப்பு இப்போ வரணும். வந்து ராஜா என்டர்டைன்மெண்ட்லாம் வந்தது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லா வருஷமும் நம்ம என்டர்டைன்மெண்ட் வரணும். ராமநாடுக்கா ஒரு வளர்ச்சி பாதையில போகுது. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டா வர்றது அடுத்தடுத்து பெரிய நிகழ்ச்சிலாம் ராமநாடு நடக்கணும். கண்டிப்பா பெரிய அளவுல வரணும். ஆமா, அப்பதான் நம்ம ராமநாடு எல்லாருக்குமே தெரியுது. கண்டிப்பா ஒரு பெரிய நல்ல வைப் இருக்கு மேம். ராணி இப்போ வந்து மேம் இங்க வந்து நம்ம நிறைய அப்டேட் ஆயிருக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சைத்தூனுக்கு அப்புறம் பயங்கர அப்டேட் ஆகுது. டே பை டே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ராணியா நம்மளுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? ஓகே, சோ கண்டிப்பா அது மற்ற மகிழ்ச்சி தான். அப்டேட் ஆனாலே ரொம்ப நல்ல விஷயம். வளர குழந்தைகள், வளர இளைஞர்கள், இளைஞர்கள் அவங்க அப்டேட் ஆனாதானே லைஃப்ல வந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜ் போகணும் இல்லையா? சும்மா அப்படியே இருக்கிறது எப்படி சரியாகும்? பார்க்க ராம்நாடு இன்டர்நேஷனல் ஹார்பர் வரப்போகுது. அது மைண்ட் என்னோட கனவு. மேபி அது இறைவன் செஞ்சு கொடுப்பாரு. மற்ற மகிழ்ச்சி இல்லை. நல்லா இருக்கேன். இப்போ ஆனந்த ஸ்கூல்ஸ் வடிவேல் அண்ணன். ஆமா, ராமநாட வந்து மெட்ராஸ் அளவுக்கு பயங்கரமா டெவலப் பண்ணி இன்னைக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? இதுக்கு ஒரு பில்லர் நீங்கன்னு கேள்விப்பட்டோம். பெரிய நன்றி. இல்ல கண்டிப்பா அது வந்து வரவேற்க தகுந்த விஷயம். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தாதான் எங்களை மாதிரி வெளியூர்ல இருக்கிற ஆட்கள்லாம் இங்க ஊருக்கு வர முடியும். கண்டிப்பா இதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிக்க இந்த டீம் எல்லாத்தையும் ரொம்ப கண்டிப்பா வாழ்த்துறோம். நானு அதுக்காக மெயினா நான் வந்திருக்கேன் இங்க. நல்லா ஆதரவு இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. அண்ணா நல்லா இருக்கீங்களா? இப்ப வந்து ராம்நாட்ல இந்த மாதிரி ஒரு கலை விழாங்கிறது ரொம்ப ஒரு அதாவது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு அது நடந்திருக்கு. அது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? கட்டாயமா இது வந்து புது இனிஷியேட்டிவ் நம்ம RSS முனிசாமி எடுத்து பண்றாப்ல. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்டாயமா ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த ஆம்பியன்ஸ் கொஞ்சம் ஒரு சென்னை லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து முனிசாமிக்கு உண்மையிலே அது வந்து கங்க்ராட்ஸ் பண்ணணும். பிளஸ் அதுவோ நிறைய விஷயங்கள் இந்த ராம்நாடுக்கு வர ஆரம்பிக்குது. அது கட்டாயமா எல்லாமே வர வைக்கணும். அது வந்து நம்ம மாதிரி ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். மக்கள் வந்து இந்த மாதிரி இப்போ எதிர்பார்க்கறாங்க. நம்ம ஊர் மக்களே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைங்கிற போது நம்ம ஊரை தண்ணி வெளியே போகணுங்கிற தாட்ல தான் வர்றாங்க. இங்கேயே நம்ம இந்த விஷயங்களை கொண்டு வரும்போது ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வருது. நம்ம மாவட்டத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. நல்ல ரீச் கிடைச்சிருக்கு. பீப்புளுக்கு வந்து ராம்நாட்ல புது இனிஷியேட்டிவா இருந்தாலும் சென்னை போக்கவில்லை, மதுரை போக்கவில்லை, என் ஊர்லயே எங்க விஷயம் கிடைச்சிருக்குங்க ஒரு குஷியில எல்லாருமே இருக்காங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி தான் ராம்நாட் வந்து எங்க வீட்லயும் குறைச்சலாம் இல்ல. இப்ப சாப்பாடுகளா இருக்கட்டும், ஹோட்டல்ஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இப்ப இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பஞ்சம் இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓகே. சோ ராம்நாடு வந்து ஒரு சேதுபதி பூமி, ஒரு சீராப்பான பூமின்னு சொல்றீங்க. ஓகே. ரொம்ப நன்றி. ஒரு பக்கம் வைப்பு, அதுக்கப்புறம் வயிறு நிறைய சாப்பாடு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து கிரௌட் அதிகமாயிருச்சு. அந்த போர்டுக்கு உள்ளதான் வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ மக்கள் வந்து 9:30 மணிக்கு மேல ஆனதுனால எல்லாருமே வந்து சாப்பிடறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு? பார்த்து தெரியல, பார்த்தாலும் தெரியலையா? நல்லா டான்ஸ் ஆடி இருக்காங்க. பிடிச்ச விஷயம் என்ன சொல்ற மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி ராம்நாட்ல இப்பதான் புதுசா நடக்குது. இதுவே அடுத்த நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா வைபாவீங்க. ஓகே, நல்ல மாசா இருந்துச்சு. ஓகே. இந்த ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் பாத்துட்டு இருக்கும்போது நிறைய ஸ்டால்கள் பார்த்தோம். இங்க வந்து பார்த்தோம்னா புலோகர், அதாவது எந்த தலையா இருந்தாலும் முடிய வளர வச்சிருவாங்களா? சார் நல்லா இருக்கீங்களா? எந்த தலையா இருந்தாலும் முடி வளர வச்சிருவீங்களா? எந்த தலையா இருந்தாலும் முடிய வளர வைக்கும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. பாலிகல்ஸ் வந்து பாலிகல்ஸ்னு சொல்லக்கூடியது அந்த முடியோட தண்டு பகுதி. ஓகே. அந்த பாலிகல்ஸ் இருக்கு அப்படின்னா சில ட்ரீட்மெண்ட் மூலமா அதோட growth-ஐ நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. நம்ம பேசிக்கா OLTன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது dandruff-ஐயும் ஹேர் growth ஸ்டிமுலேஷன்ல இருந்தும் ஆரம்பிக்கும். ஓகே. ஒரு 5,000ல இருந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரினா அது மினிமம் பட்ஜெட் 1 lakh வர போகலாம். நம்ம ராமநாதபுரத்துல ராஜா விருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசம்பர் 30 வந்தது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய ராஜா ராணி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ராணி அம்மா எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. சினி செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து நம்ம ராமநாதபுரத்து ராஜா மைதானத்தை ஒரு நல்ல வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல வைப் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த ஒரு வைப்பான இடம் ராமநாதபுரத்துக்கு ரொம்ப ஒரு தேவைப்பட்ட ஒரு விஷயமாவே இருந்துச்சு. டிசம்பர் 30 நியூ இயர் ரொம்ப கிராண்டாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஒரு தருணத்துல சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க மாப்பிள்ள மனோபர் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.